அப்பா இந்த முறை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இல்லன்னா வரதுக்கு 1 இல்ல 2 மாசம் ஆகுமே. 2 ட்ரிப் கேன்சல் பண்ணியாச்சு. அதனால தான் ரொம்ப ஈஸியா ஆச்சு வர்க் ஃபினிஷ் பண்றதுக்கு. அதனால தான் சீக்கிரமா வந்தேன். அது நல்லது தானே. இந்த மாதிரி ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்பயுமே வீட்ல இருக்கலாம்ல. நான் உன் கூட தங்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். நீங்க நிறைய இடம் நிறைய ஆட்களை பாக்குறீங்க. ஆனா என்னை எங்கேயே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்பா டூர் கம்பெனி வச்சிருக்காரு, அதனாலதான் அவர் எங்க வேணாலும் போறாரு. யாரு சொன்னாங்க அப்படி? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லு, உங்க அப்பா ஒரு நாள் ஒண்ணு நீ நினைச்சு பார்க்காத இடத்துக்கு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவான்னு. அந்த மாதிரி நாள் என்னைக்கு வரும் சொல்லுங்க. என்னோட கல்யாணத்துக்கு கூட நீங்க வருவீங்களான்னு டவுட்டா தான் இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறது இல்ல. உன்கிட்ட இதை பத்தி யாராவது பேசினாங்களா? என்ன? யாரு? யாரும் என்கிட்ட இதை பத்தி பேசினது இல்ல. நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்ப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த பையனோட பேர் என்ன? பையனா? எந்த பையனை பத்தி பேசுறீங்க? எல்லாம் ஓகே தான். ஆனா அவன் எதுக்காக பொம்பளை மாதிரி நடந்துக்கிறான்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? அது ஓகே தான். Oh my god. அப்புறம் இப்போ என்னோட சின்ன பொண்ணு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டால. அவன் அவன் ரொம்ப நல்லவன்பா. அவன் என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்க்கலாம்ல. அவனை ஒரு நாள் கூட்டிட்டு வா, நான் அவன்கிட்ட பேசணும் என்னை பத்தியும். அவன் எங்க தங்கியிருக்கான்? அதான் பைபாஸ் பக்கத்துல இருக்குல்ல, அங்கதான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப அவன் சினிமா எடுக்கிறதுக்காக இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஃபிலிம் மேக்கரா? குட். ஹலோ பருண், நீ இப்ப எங்க இருக்க? டெல் மீ மேடம். இப்பதான் நான் உங்களோட கால் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? அப்பா உன்னை பத்தி கேட்டாங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட். அப்போ உனக்கு இதுல சந்தோஷம் தானே? ஆமாப்பா, அப்பா இதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ அப்படி சொல்றியா? அப்ப நமக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்ல வரியா? ஓ, ஜெலசி ஆயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. ஒரு அப்பாவுடைய மதிப்பு எல்லாருக்கும் தான் தெரியும். அப்படியா? அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, இப்ப என்ன இப்படி பேசுற? இரு நான் சொல்றேன், எல்லாமே விளக்கமா சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாவை பார்க்கறதுக்கு நீ எப்போ வர? என்னது, உங்க அப்பாவை பார்க்க வரணுமா? ஆமா, இதுக்கு ஏன் பயப்படுற நீ? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நல்லது, கொஞ்சம் பயம் இருக்கிறது நல்லதுதான். எங்க அப்பா மாதிரி நல்லவரை நீ பார்க்கவே முடியாது. எங்க அப்பாவும் ஒரு நல்ல மனுஷன்தான். அவருக்காக கூட தான் நான் வேலை பார்க்குறேன். ஆமா, இனிமே நீ என்ன வேலை பார்க்க போற? நான் சொன்னா நீ பயப்படக்கூடாது. அது என்ன சொன்ன பயப்படுற மாதிரி வேலை? உனக்கு பயம் வரலாம், ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவரைக்கும் நம்மளுடைய இந்த உறவுக்கு நீ அவ்வளோ சீரியஸ்னஸ்லாம் கொடுக்கல. ஆனால் இப்போ எனக்கு புரியுது நீ ரொம்ப சீரியஸ்னஸ் கொடுக்குறேன்னு. நீ என் சீரியஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக நீ சொல்லணும், எதையும் மறைக்க கூடாது. அது 2000 வருஷத்துல நினைக்கிறேன். டேட்டு 23 ஜனவரி. டைம் அப்போது காலையில் 6:15. அமெரிக்கன் கல்ச்சர் சென்டருடைய முன்னாடி வந்து AK-47 துப்பாக்கியால் 4 பேர் மோட்டார் பைக்கில் வந்து சுட ஆரம்பிச்சுட்டானுங்க. 20 பேர் தான் அதில் அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலே 6 பேர் இறந்து போயிட்டாங்க. 4 கான்ஸ்டபிள்ஸ், ஒரு செக்யூரிட்டி இன்சார்ஜ், அப்புறம் ஒரு சிவிலியன் கூட. இது அப்படி மக்களுக்கெல்லாம் அதிகமாக தெரிகிற விஷயம் கிடையாது. அப்புறம் உனக்கு தெரியுமா அந்த 6 பேரில் மிஸ்டர் 6 யார் அந்த ஆளுன்னு? யாரு? அதுதான் எங்கள் அப்பா. என்ன? எஸ், அது என் அப்பா. இந்த விஷயம் நடந்து 4 நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் போலீஸ்காரங்க 2 டெரரிஸ்ட்டுங்களை என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க.
அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அங்கே இருந்த பாக்கி 2 டெரரிஸ்ட்டுங்களுடைய ஐடென்டிட்டி கிடச்சிடுச்சு. அப்போ போலீஸு ரொம்ப உஷாராக பல இடங்கள்லையும் தேடி அப்படி அதில் இருந்த ஒருத்தரை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆளை அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கோர்ட்டில் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 3 வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய நீதிமன்றம் அந்த ஆளுக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சில அரசியல்காரங்கெல்லாம் இதில் புகுந்து விளையாடிட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த டெரரிஸ்ட் போய் ஒரு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டான். நம்மளுடைய நீதிமன்றம் இரக்கத்தால் ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அந்த ஆள் பண்ணது சரியா தப்பான்லாம் தெரியறதுக்காக. நான் என்னத்தை சொல்றது, எப்பயுமே நடக்கிறது தான். எல்லாருமே இதை பற்றி மறந்துட்டாங்க. ஆனால் என்னால் மறக்க முடியல. நான் மெதுவாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சம்பவத்தோடது மட்டும் கிடையாது, இந்த உலகம் பூரா இருக்கிற அத்தனை டெரரிஸ்ட்டுங்களுடையும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு பொறுமையாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாமே நான் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்க்குறதுக்காக இன்டர்நெட் வழியாவது கண்டிப்பாக வெளியிடுவேன். இவ்வளோலாம் நான் சொன்ன பிறகும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா? என் லைஃபுடைய ஒரு பார்ட் ஆகணும்னு நீ இன்னும் விரும்புறியா? கவலைப்படாத, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன் வாழ்க்கை முழுக்க. வா, நம்ம சீக்கிரமா போலாம். அப்பா நமக்காக காத்துட்டு இருக்காரு. வா. ஓ, எங்கே போயிட்டாரு உங்கள் அப்பா? அவரை காணோமே. அப்பா தானே, இந்த இங்கதான் இருக்காரு. அப்பா. இதோ வரமா. நான் என்ன சொன்னேன்னா, அப்பா வந்துட்டாரு. ஹாய் பருண். வருண், எங்க போற? நில்லு ப்ளீஸ். நீ என்ன சும்மா விடு. என்னாச்சு? நான் எதுமே சொல்ல விரும்பல. என்ன நீ சொல்லிட்டு இருக்க? அதான் எதுமே இல்லன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும். அப்பா நமக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அப்பா அங்க வெயிட் பண்ணட்டும். அதெல்லாம் என்ன பாதிக்கிற விஷயமே கிடையாது. ஏய், எனக்கு இப்ப போய் தான் ஆகணும் நான் சொல்றேன்ல. அப்பா ஏதாவது கேட்டா நான் என்ன சொல்றது? ஏய், நான் அதை சொன்னேன்னா உனக்கு கண்டிப்பா புரியாது. அதனால என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்க. நம்மளுடைய கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? I am telling the truth. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இதுக்காக நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்தேன். அப்ப நீ ஒரு விஷயத்த சொல்லு. உங்க அப்பா என்ன பண்றாரு? என்ன? நான் என்ன கேட்டேன்னா உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? எங்க அப்பா டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. Are you sure about that? அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு டூர் கண்டக்ட் பண்ற ஆளுகிட்ட எதுக்கு துப்பாக்கி இருக்கணும்? புரியுதா உனக்கு? நீ வீட்டுக்குள்ள போய் தேடி பாரு. உங்க அப்பா கிட்ட துப்பாக்கி இருக்குதா நீ போய் பாரு. துப்பாக்கியா? எஸ். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. நான் அதை சொன்னேன்னா நீ அதுக்கப்புறம் அவர் அப்பானே கூப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த ஆள் ஒரு பெரிய கில்லர் தான். என்ன? துப்பாக்கி. நீங்க என் பக்கத்துலயே வராதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் என்னன்னு உனக்கு சொல்றேன். சொல்றது கேளுமா. എന്ത് ചെയ്യും? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு. இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நீங்க சும்மா எங்க முன்னாடி வந்து நடிக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒழுங்கா எங்களை அவுத்து விடுங்க.
நீ என் பொண்ணு அதாவது காதலிக்காம இருந்திருந்தா உன்னை கொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட நான் வெயிட் பண்ணிருக்கவே மாட்டேன். இப்போ நான் வார்த்தையா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ வெயிட் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? இல்ல, என்னால முடியல. என்னால முடியல. அது எதனாலும் தெரியுமா? நீ ஜோயை லவ் பண்றதுனால, அவளும் உன்னை காதலிக்கிறதுனால மட்டும்தான். எனக்கு அவ இல்லாம வேற யாருமே இல்லை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அது இல்லாம அவளுக்காக நிறைய பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? நீங்க கிரிமினல் ஆகிறதுக்கு ஜோயா தான் காரணமா? இல்ல பருண், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் குற்றவாளி ஆகிறதுக்கு அவ காரணம் கிடையாது. நான் எப்படி குற்றவாளி ஆனங்கிற விஷயம் என்னோடையே அது மூடி மறையிட்டோம். அது அவளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் என்னோடையே முடியட்டும். இவ்வளோதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இனி என்னால் திரும்பி வர முடியாது. எப்போ வேணாலும் என் கதை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒருவேளை இறந்து போனேன்னா என் மகளும் ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. நீ அவளை காதலிக்கிற இல்லையா? அது எனக்கு தெரியாது. இப்படி சொல்லி என் பொண்ணை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. அப்போ என் பொண்ணு நீ காதலிக்கலையா? தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றேன் நீங்க காதலிக்கிறீங்கன்னு. எங்க உன் மனசு தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவளை காதலிக்கலன்னு சொல்லுங்க. ஆமா, நான் அவளை காதலிக்கிறேன். அதான் வேணும். இதை கேட்க தான் நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் என் பொண்ணு சேஃப் ஆயிட்டான்னு. பெஸ்ட் ஆஃப் லக் மை சைல்டு. நீ நல்லா வாழணும்மா. எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க. இது இல்லாமல் நான் வேற என்ன சொல்றது? நீ இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். நான் போயிட்டு திரும்பி வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க கை கால கட்டி போட்டிருக்கேன்ல, அது இழுத்தாலே போதும், அதுவே வந்துடும். அந்த ரூம்ல இருந்து அவங்க அப்பா திரும்ப வரவே இல்லை. அந்த அமைதியான கல்கத்தாவோட தெருக்கள் கடந்து யாரும் இல்லாத அமைதியான பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அவர் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு மனுஷனோட இறுதி கட்டம் இப்படி தான் முழுமையாக முடிஞ்சுது. அந்த நிமிஷத்திலிருந்து அவன் தீவிரவாதியே இல்லை. அவன் கொலைக்காரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இல்லை. அவன் மனுஷனோட கெட்ட செயல்களோட முடிவாயிட்டான். இந்த உலகத்தில் அவன் அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் மட்டும்தான் இருக்கான்.